வல்லமை உள்ள தெய்வமே, எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேர நடத்த இதோ இந்த உபவாச நாளிலும் கூட தேவ கிருபைகளை பெருக பண்ணுவீராக. கிருபை தாருங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே. அல்லேலூயா. நான் சொல்கிறது கொஞ்சம் கவனமாக கவனித்தாதான் சத்தியங்கள் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. என்னென்னா நடிகர் கூட துதிக்கிறேன். உலகத்தில் நம்மளை விட நீதி செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. விக்கிரகத்தை சேவிக்கிறவர்கள், அல்லது இஸ்லாமியர்கள், அல்லது புத்திஸ்ட்கள், ஏன் ஏத்திஸ்ட் கூட ரொம்ப பேர் ரொம்ப நீதியாய் சட்டங்களின் அடிப்படையில், நம்ம பிரமாணங்களின் அடிப்படையில் தான தர்மம் செய்வதிலையும் உண்மைத்தன்மையில் இருப்பதிலையும் அல்லது எல்லாவற்றிலையும் வேத வசனம் என்ன சொல்லுதோ அதன்படியே நடக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்த்துருக்கலாம். அல்லேலூயா. நம்ம தாவீது ஐயா இஸ்லாமியர் கூட எல்லாம் ரொம்ப பழகுதாரு. பழகும்போது அவங்கெல்லாம் நம்மளோட நல்லா இருக்காங்க. தான தர்மம் செய்கிறதுலையோ உண்மையாக இருக்கிறதுலையோ நிறைய பேரை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அவங்க எவ்வளவுதான் தான தர்மம் செய்தாலும், எவ்வளவுதான் நீதியோடு நடந்தாலும், நீங்கள் சிலுவையை அல்லாமல், இயேசுவை அல்லாமல், இயேசுவின் இரட்சிப்பு இல்லாமல் அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. இயேசு எனக்காய், என் சாபத்திற்காய், என் பாவத்திற்காய் மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார், அவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார், பரலோக ராஜ்யத்தில் எனக்காய் பரிந்து பேசுகிறார், 1000 வருட அரசாட்சியிலே ராஜாவாய் இருப்பார். இப்படிலாம் நீங்கள் விசுவாசிக்கலைன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. வேதம் சொல்லுகிறது தெளிவாய், என்னை இல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான். அவர்தான் வழி, அவர்தான் ஜீவன், அவர்தான் சத்தியம். அதனால் இயேசுவின் வழியாகத்தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியும். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிப்பை இழக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இழந்துருவீர்கள், இழந்து விட முடியும். அதனால் அநேகர் பிரசங்கிக்கிறார்கள், இயேசு 2000 வருஷத்துக்கு முந்தி மரித்தார், அவர் ரட்சிப்பை கொடுத்துட்டார், அது கடைசி வரையும் அவர் ரட்சிப்பெல்லாம் எடுக்கிறது இல்லை. அவங்கெல்லாம் எல்லாருமே விசுவாசி ஞானஸ்தானம் பெற்று சபையில் அல்லேலூயா கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கு பெற்றாலே அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரட்சிப்பை இழந்துவிடக்கூடிய சூழ்நிலைகள் அல்லேலூயா ரொம்ப அல்லேலூயா எல்லா கிறிஸ்துவனுக்கும் வரும். ரட்சிப்பை இழந்தவர்களும் உண்டு. ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், ரட்சிப்பை இழந்து நான் வேசித்தனம் பண்ணாலோ, விக்கிரகாராதனை அல்லது சட்டத்துக்கு மீறினாலோ நான் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. ஆனால் அநேகருடைய போதனை என்னென்னு இருக்கா, ஒரு தடவை ரட்சிப்பு, ஒரு தடவை நியாய தீர்ப்பு, ஒரு தடவை அல்லேலூயா மரிப்பது, இதெல்லாம் நியமிக்கப்பட்டு அல்ல, ரட்சிப்பை இழந்து விடக்கூடும். அதனால தான் வேதம் சொல்லுது, ரட்சிப்பை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ரைட், போகட்டும். இயேசுவின் யார் ரட்சிப்பை இழந்து போகிறார்கள்? ஒரு மனிதன் கடந்த நாளில் நான் சொன்ன மாதிரி நான் அநேகருடைய பிரசங்கங்களை கேட்பதுண்டு, ஏகப்பட்ட புக்குகளை படிச்சிருக்கிறேன். மிஷினரிகளுடைய புக்குகள், அவங்களுடைய வாழ்க்கையில் பட்ட பாடுகள், பெந்தேகோஸ்தேயில் உள்ள யோசேப்பின் சரித்திரம், வரலாறு, தாவீதின் சரித்திரம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட புக்குகளை படிச்சிருக்கிறேன். இப்போ அநேகருடைய பிரசங்கங்களை கேட்டிருக்கிறேன். பில்லி கிரஹாம், ஜோசுவா டானியல், அல்லேலூயா, நான் அண்டியோடு கூட துதிக்கிறேன், சகரியா போனன், அகஸ்டின் ஜோபகுமார், அல்லேலூயா, சாம் செல்லத்துறை, நன்றியோடு கூட துதிக்கிறேன் அப்படின்ட்டு அநேகருடைய பிரசங்கங்களை கேட்டிருக்கிறேன். இப்போ கடைசியில் இந்த டிபிஎம் சர்ச்சில் உள்ள துரைங்கிறவருடைய கேசட்டு கேட்டிருக்கேன். திருப்பூர் அல்லேலூயா ஜெகனுடைய கேசட்டுகளை கேட்டிருக்கிறேன். திருப்பூரில் அது பேர் என்ன பேர், இப்போ திருப்பூர் சாலமோனுடைய செய்திகளை கேட்டிருக்கிறேன்.
எந்த செய்தியை கேட்டாலும் எழுப்புதலுக்கு உட்பட்ட சத்தியங்களை மாத்திரம்தான் எடுத்துக்கிடுவேன், வேற எதுவுமே எடுக்க மாட்டேன். எல்லாம் அந்த துருப்பு சீட்டு, அந்த கருப்பொருள் என்னங்கிறத அலசி ஆராய வேண்டும். நான் இதில் அந்த துரைங்கிறவர் எல்லாத்தையும் காட்டிலும், இப்போ நான் சொன்ன எத்தனை பேர்களை காட்டிலும் நல்ல சத்தியத்தை கொடுப்பார். அது அல்லேலூயா அநேக வசனங்களின் மூலமாக அநேக உலக கதைகளை அதிகமாக சொல்லாமல், அது டிபிஎம்கே இந்த சிபிஎம்கே உருவான ஒரு காரியம். அதிகமாக அவங்க வெளியே கதை சொல்ல மாட்டாங்க, எல்லாமே பைபிளுக்குள்ளே கதைகளை முடிச்சுக்கிடுவாங்க. அப்படி அவர் பிரசங்கிப்பார். அவர் செய்தியெல்லாம் கேட்டிருக்கேன். ஆனால் அவர் செய்தியை கேட்ட அநேக தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஜனங்கள் உண்டு, ஏகப்பட்ட போதகர்கள் உண்டு. அவ்வளோ கருத்தாய் அவர் பிரசங்கிப்பார். ஒரு நாள் எந்திரிச்சு சொல்லிட்டாரு, இயேசுங்காரங்கே போய் நான் இயேசுநாதரை பின்பற்ற மாட்டேன், இயேசுநாதரை பின்பற்றுகிற முட்டாள்கள் அப்படி இப்படின்னு ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் மறுநாள் பார்க்குறேன், ஏகப்பட்ட ஊழியர்கள் மூலமாய் சிடிகள் எல்லாம் வீடியோக்கள் வெளிவந்தது. அதில் திருப்பூர் சாலமன் கூட பேசியிருந்தார். அவர் விழுந்து போனாருன்னு அநேக கோணங்களில் அவங்க மைண்டுக்கு என்ன எட்டுச்சோ அந்த அளவுக்கு அவருடைய குறைநிறைகளை குறித்து அல்லேலூயா விமர்சனங்களை குறித்து வைத்தார்கள். அந்த மனுஷனுக்கு அல்லேலூயா அப்படி விழுந்து போவாராங்கிறது எனக்கு பயங்கர ஷாக்காயிட்டு. என்ன ஷாக்கானதுன்னா, அந்த அளவுக்கு அவர் பிரசங்கிப்பார். அவர் அல்லேலூயா நீதியை குறித்தோ, இச்சை அடக்கத்தை குறித்தோ, அல்லேலூயா பரிசுத்தத்தை குறித்தோ அவர் பேசும் பொழுது, நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தத்தை குறித்து பேசினார்னா பரிசுத்தத்தை குறித்தான பலன் நமக்கு உண்டாகும். அந்த அளவுக்கு அவர் சத்தியங்களை குறித்து பேசுவார். ஆனால் கடைசியில் பார்க்குறேன், அவர் விழுந்து போனார். நான் அந்த அவர் நியாயம் இருக்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் அவர் அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. நான் அதை மனசிலே வைக்கலை, ஏன்னா நம்ம குற்றவாளியை தீர்க்கப்படக்கூடாது என்பதுக்காக. ஆனால் அவர் இதெல்லாம் நடந்தது ஒரு 8 மாதம் 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 வருஷத்துக்கு உள்ளதாக இருக்கும். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முந்தி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் அவருக்கு அடக்க ஆராதனை நடத்தினார்கள். நல்ல வேலை தேவனை கேட்டால் அப்படி இருக்கிறது நல்லது. நீங்கள் ரொம்ப பெரும்பகுதி தேவனை மறுதளிச்சுட்டு நீங்கள் இந்த பூமியில் இருக்கிறதை காட்டிலும் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே மறிப்பது நல்லது. அவர் மறித்து போயிட்டார். அப்போ ரெசிப்பை இழப்பாங்களான்னா ஒரு மனுஷன் கண்டிப்பாக இழந்துருவான். அல்லேலூயா இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று போனால் வரும் கோபத்துக்கு நீங்கள் எப்படி, அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் விழுந்து போவீர்கள், கோபத்தில் மாட்டிக்கிடுவீங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த உலகத்தின் மனுஷர்கள் நீதி, பரிசுத்தம், இச்சையடக்கம், தான தர்மம் இவைகள் எல்லாவற்றிலும் கரெக்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. ஏன்னு கேட்டால், இயேசு என்னை ரட்சித்தார், பிதா இயேசு என்னுடைய தகப்பன் யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் யார் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள்தான் பிள்ளையாய் தேவன் தகப்பனாய் மாற முடியும். பிசாசு அல்லேலூயா ஒரு காலமும் ரட்சிக்கப்பட முடியாது. யாருன்னா அது பாவத்தை ஒத்துக்கொள்வதில்லை, பாவத்தை இயேசு சுமந்து தீர்த்தார் என்பதை அறிக்கை செய்வதும் இல்லை. அதனால தான் பிசாசு ரட்சிக்கப்படுவதில்லை. இயேசு மற்றதெல்லாம் பிசாசு சொல்லுவான். அல்லேலூயா உங்களுக்கு வசனம் தெரியுமா? பிசாசுக்கு அதிகமாக தெரியும். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? பிசாசும் ஜெபம் பண்ணுறான். நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பற்றி தெரியுமா? அவனுக்கு அழகாக தெரியும். இயேசுவை பற்றி தெரியுமா? அவன் அழகாக தெரியும். அல்லேலூயா பல காரியங்கள் உங்களை காட்டில் அதிகம். என்ன ஒத்துக்கிட மாட்டான்? நான் பாவி, என்னை மணந்து அந்த இயேசு என் பாவத்தை சிலுவையில் சுமந்தாருங்கிறத ஒத்துக்கிட மாட்டான். அப்படி ஒத்துக்கிட்டால் தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த இந்த அல்லேலூயா நம்முடைய கவசங்கள் என்னன்னா வாசிப்போம். யாராவது ஒரு ஆள் வாசிக்கலாம். பைபிளில் இந்த செல்லுலே வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து செல்லில் யாராவது வாசிக்கிறவங்க வாசிக்கலாம். பதிமூணாவது வசனத்திலிருந்து தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், ஆமென், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், ஆமென், ராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். இப்ப பாருங்க, இந்த உலக மனிதர்கள்ல அநீதி செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. உலக மனிதர்களில்
துன்மார்க்கமாய் நடக்கிறவங்க இருக்காங்க. அவர்கள் பிசாசினாலே அதிகமாய் தாக்கப்படுவதையும் நீதி செய்கிறவர்கள் அதிகமாக தாக்கப்படாதையும் நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரே நீதி தான், ஒரே சட்டங்கள் தான், இயேசுவின் சட்டங்கள். பூமியில் பிறந்த எல்லாத்துக்கும் பைபிள் அல்லேலூயா நீதி, அல்லேலூயா சட்டம். யாராக இருந்தால் இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, புறஜாதிகளை எந்த மதத்தை சார்ந்தவர்களாலும் சரி, அவர்களை எல்லாரும் பாதுகாக்கிறதும் நீதி செலுத்துகிறதும் தேவன். ஆனால் சட்டத்தை பாருங்க, அடுத்த வசனம். சத்தியம் என்னும் கட்டையை ஆமென். உங்கள் அறையில் தப்புனவர்களாகவும் இப்போ நம்ம சத்தியத்தை சொல்லணும். வசனத்தில் மறைந்திருக்கிற கருப்பொருளை சத்தியம் என்கிறோம். ஆனால் அவர்களுக்கு அந்த புறஜாதிகளுக்குள்ளே சத்தியம் அவங்க இருதயத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த பவுல் ரோமரில் எழுதுவான். அந்த சட்டங்கள் அவர்கள் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்னும் சட்டங்கள். இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எல்லா மனுஷனுக்கும் தெரியும். அநீதி செய்யக்கூடாதுன்னு எல்லா மனுஷனுக்கும் சட்டம் தெரியும். அதனால் அந்த சட்டத்தையும் அடுத்தால நீதி என்னும் மார்க்கவசத்தையும் தரித்தவர்களாயும், இது இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய அல்லேலூயா இருதயத்தின் சிந்தனை யோசனை இவைகளை பாதுகாக்கக்கூடிய அநேக இந்துக்கள் இருக்காங்க. இருதயத்தில் கூட தீங்கு செய்யாத அநேக இந்துக்கள், இருதயத்தில் கூட அநீதி செய்யாத அநேக இஸ்லாமியர்கள், புறஜாதிகள் இருக்காங்க. ஆனால் அடுத்தால சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரத்தை ஆமென் கால்களிலே கொடுத்தவர்களாயும், ஆமென் பொல்லாங்க நெய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் இல்லுங்கள். அடுத்தல என்னும் தலைசிராவையும், வேதம் சொல்லுது ரட்சிப்பு என்ற தலைசிராயவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். போதும். வேத வசனம் என்னும் பட்டயத்தை, இது பூராமே புறஜாதிகள்கிட்ட இருக்கு. நீ அறிந்தோ அறியாமலோ அநேக வேத வசனத்தை தெரியாத ஜனங்களும் வசனத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறதை பார்த்தால் ஆண்டவர் அவர்களையும் நடத்துவதை நீங்கள் அறிய முடியும். இங்கே நீதி செய்கிறவர்கள் அல்லேலூயா இந்தியாவில் அல்ல, உலகம் முழுவதும் நீதி செய்கிறவர்கள் வேதவசனத்தை படித்தவங்க மட்டும் இல்லை. ஜட்ஜ்மெண்ட் செய்கிற அநேக நீதிபதிகள் வேதத்தை படித்தவர்கள் அல்ல. நீ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேதத்தின் அடிப்படையில் இருக்கு. எல்லா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற எல்லா புஸ்தகமும் வேதத்தின் அடிப்படையில் இருக்கு. என்னது நான் இந்த ஈகிள் சென்டருக்கு போயிருந்தேன் பாளையங்கோட்டையில். எனக்கு என்னது போதகர் கையேடுன்னு ஒரு புஸ்தகம் தேவை. ஐயா போதகர் கையேடு இருக்கான்னு கேட்டேன். அந்த எடுத்து கொடுக்குற அம்மாவுக்கு தெரியல. அதெல்லாம் என்னது அப்படின்லாம் கேட்டது. அந்த உலகத்தை அந்த கிறிஸ்துவ சடங்குகள் நடத்துகிற காரியங்களை எழுதியிருக்கிற ஒரு புஸ்தகம் அப்படின்னு சொன்னேன். உடனே அங்கே 2 வக்கீல்கள் நின்னாங்க. அவங்க இந்த நம்ம சட்டத்தை பூரா சொல்கிறாங்க கடன்னு. இந்த சாம்சன் வீட்டில் பால் காய்ச்ச போயிருந்தேன் எங்கள் கிழக்க. அந்த பால் காய்ச்சிற காரியங்களை நான் நடத்தினதில்லை. எப்படி நடத்தணுங்கிறது கொத்தனார் சொன்னார். இங்கே வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். கொத்தனார் எல்லோரும் நீங்கள் வெளியே போய் நின்னுங்க, ரிப்பனை ஒட்டுங்க, நீங்கள் அங்கேருந்து எடுத்துனா பாட்டு படிங்க, நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி உள்ளே வரும்போது அடுத்தால ஒரு ஜெபம் பண்ணுங்க, தண்ணி வச்சுக்கிடுங்க. இவ்வளவு யார் சொன்னால் தெரியுமா? புறஜாதியை சேர்ந்த ஒரு இந்து சொன்னார். அல்லேலூயா. அப்போ புறஜாதிகளுக்கு நீதி, பரிசுத்தம், சமாதானம் அல்லேலூயா நன்றியோடு கூட சட்டங்கள் எல்லாமே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கு. வேதம் சொல்லுகிறது பிரமாணங்கள் புறஜாதிகளுக்கு இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று தான் காலி. அவங்க அல்லேலூயா ரட்சிப்பு மட்டும்தான் இல்லை. அந்த ரட்சிப்புங்கிற தலைசிராய் இல்லை. தலைசிராய் என்பது கிரீடம். அந்த கிரீடம் போட்டால் தான் அந்த தலையில் உள்ள பாதுகாப்பு கிடைக்கும். இந்த இந்த வஸ்திரங்கள், இந்த ஆயுதங்களை பூராமே தாவீது கோலியாத் அணிந்திருந்தான். ஆனால் அவன் தலைசிராய் வைத்திருந்தானே தவிர தலைக்கு உண்டான பாதுகாப்பற்றவனாய் காணப்பட்டான்.
அது ஒரு வகையான தலைசிராய். ஆனால் நெத்தி மட்டத்துக்கு வராது. நீங்கள் அதுக்கெல்லாம் இப்போ எடுக்க நேரம் இல்லை. லேவியாரமத்தில் இருக்க அந்த நெற்றி பட்டம், பரிசுத்தம் என்னும் நெற்றி பட்டம் நெற்றி மூக்கு வரையும் வரணும்லாம் எழுதியிருக்கு. வாசிப்போம். இந்த ரொம்ப வாசிக்க நேரம் இல்லை. கோலியாத் அணிந்திருந்த ஆயுதங்கள் எல்லாரும் யாருனாலும் வாசிக்கலாம். கொஞ்சம் டக்கு டக்குன்னு வாசிக்கணும். ஒரே ஆள் வாசிக்கணும்னா நேரம் ஆகும். நியாயாதிபதிகள் புத்தகம் 17வது அதிகாரம் 5 வாசிக்கலாம். 17வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து. சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 5வது வசனம். ரைட், நான் மறந்து போயிட்டு தான் அடுத்த சொல்றேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து. அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருந்தான். அந்த கவசத்தின் எடை ஆமென் 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். ஒரு நிமிஷம், அவன் மேல தலைசிராய் போட்டிருக்கிறான். ஆனா நெற்றிக்கு பாதுகாப்பு இல்லை. ஆத்துமாவுக்கு, மனதுக்கு, நெற்றிக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் அவன் மேல கவசம் போட்டிருக்கிறது 5000 சேக்கல். எத்தனை சேக்கல்? 5000 சேக்கல்னால நெஞ்சுக்குள்ள எந்த ஈட்டியும் பாயக்கூடாதபடி பாதுகாப்பு இருக்கான். நீதி இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, இருதயத்தில் எந்த கெட்ட நினைப்பும் இல்லை. அடுத்த எழுதிருக்கு, அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் ஆமீன் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தை தரித்திருப்பான். இவ்வளவு வச்சிருக்கான். இவ்வளவு பாதுகாப்பு. இதெல்லாம் ஆவிக்குரிய பாதுகாப்பின்படி நடை சுத்தமா இருக்கு, கரங்களின் கிரியைகள் சுத்தமா இருக்கு. ஆனால் ரெசிப்பின் சிராய் மட்டும்தான் போட்டிருந்தானே தவிர, தலை சிராய் மட்டும்தான் போட்டிருந்தானே தவிர, இந்த மனது, இந்த நெற்றிக்கு பாதுகாப்பு இல்லாமல் போனது அநேக கிறிஸ்தவர்களுடைய தன்மை தான். ரொம்ப பேர் அனுதின ரட்சிப்பெல்லாம் கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிப்பு பரலோகராஜ்யத்துக்கு உடவி சேர்க்காது. அனுதினம் மறிக்கணும்னு வேதம் சொல்லுது. அனுதினம் சிலுவையில் அறையப்படணும். அனுதினம் அப்பதான் உயிர்ப்பிக்கப்படுவாய். அதனால இந்த அனுதின ரட்சிப்பு இல்லை. அடுத்தால என்ன எழுதிருக்கு? அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் ஆமீன் அவன் ஈட்டியின் அளவு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். ஆமீன். பரிசை படிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? ஆமீன். சோதரர் அல்லவா? ஆமீன். உங்களில் ஒருவரை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். இவ்வளவு இதான் பிசாசு, ஒரு உலக மனுஷனுடைய சாயல். அவன் நீதியா இருக்கான், நம்மளை கூப்பிடுதான். வாயா, நீ வேதக்காரன் தானே, உனக்கு இயேசு தானே ராஜா, இயேசு தானே இது, வா நீதியில மோதி பார்ப்போம், பரிசுத்தத்தில் மோதி. நல்ல காலங்க. இன்னைக்கு அநேக ஊழியர்கள் கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுதாங்க. ஒரு இந்து, ஒரு புறஜாதிகள் பூமியில அல்லையா, மற்ற ரட்சிப்பை விடுங்க, இந்த தான தர்மத்தை எடுத்துக்கிடுங்க, நீதி செய்கிறத எடுத்துக்கிடுங்க, யாராவது நடக்காங்களான்னு பாருங்க. இல்லை. அதனால தான் இன்னைக்கு அல்லையா நம்மை போன்ற ஊழியர்கள் சரியானபடி ஊழியம் செய்ய முடியவில்லை. அவன் செய்தான். அவன் எத்தனையோ முதியோர் இல்லம் திறந்திருக்கான், எத்தனையோ அன்னதான திட்டங்கள் நடத்துகிறான், எத்தனையோ ஏழை எளியவங்களுக்கு செய்கிறான், எத்தனையோ காரியங்களை செய்கிறான். ஸ்கூல் ஆரம்பித்து இலவச ஸ்கூல் சொல்லி கொடுக்கான். நடிகன் தான் அவன். அதுலையா அநீதியில் மாம்ச இச்சையில் தான் பைசாவை சம்பாத்தியம் பண்ணுறான். ஆனால் அவன் ஏகப்பட்ட பேர் ஸ்கூல் படிக்க வைக்கான். அரசியல்வாதி தான். எத்தனை பேரை கலெக்டர் ஆக்கியிருக்கேன்னு சொல்கிறான் அந்த அரசியல்வாதி. ஒரு அரசியல்வாதி, வேற நான் சொல்லலை, ஒரு அரசியல்வாதி. நான் எத்தனை பேரை கலெக்டர் ஆக்கியிருக்கேன் அப்படிங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் இந்த நீதி, நேர்மை எதுவுமே இல்லை. அவன் மாற்று மதத்தினவர்கள் தன்னுடைய அங்க ஆயுதங்களை சரியானபடி பொருத்தி இருக்கிறார்கள். இவங்களுக்கு அல்லையா கிறிஸ்தவனுக்கு தலைசிராய் மட்டுமல்ல, உடம்புல எந்த பாதுகாப்பும் ஆயுதங்கள் இல்லை. பரிசுத்தமோ, நீதியோ, உண்மையோ, இச்சை அடக்கமோ, சிந்தனைகளை கட்டுவதோ, அல்லையா தான தர்மமோ இல்லை.
வசனத்தின்படி நடப்பதோ, சமாதானத்தின் பாதையில் நடப்பதோ, கீழ்ப்படிதலோ அல்லது தாழ்மையோ பரிசுத்தமோ இல்லை. அதனால தான் பிசாசானவன் பயங்கரமாய் அல்லேலூயா தாக்குகிறான், ரட்சிப்பை இழக்க வைக்கிறான். எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கன்னு வேதம் சொல்லுது. விசுவாசம் பெறணுமே இயேசுவின் நாமத்தினாலே. இந்த இந்த அல்லேலூயா இந்த 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 ரட்சிப்பை, இந்த மனதை, இந்த ஆத்துமாவை இழக்க காரணம் என்ன? இந்த ஒரு மனுஷன் ரட்சிப்பை இழக்க காரணம் என்ன? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதே 17வது அதிகாரம் 49வது வசனம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தரின் நெற்றியிலே பட எறிந்தான். ஆமென். நெற்றியிலே பதிந்து போனதினால் முகம் கூப்பர விழுந்துட்டான். நெத்தியில பதிஞ்சிட்டு இயேசுவின் நாமத்தினாலே முகம் கூப்பர விழுந்து அல்லேலூயா அந்த நெத்தி அந்த இடம் காலியா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பை இழக்க இதான் காரணம். ரட்சிப்புங்கிற அந்த அந்த பாதுகாப்பின் கிரீடத்துக்கு யாரும் பயப்படுறதே இல்லை. அநீதி செஞ்சா ரட்சிப்பை இழப்போம், அவிவிசுவாசத்தினால ரட்சிப்பை இழப்போம், சத்தியத்தை மீறினா ரட்சிப்பை இழப்போம், இயேசுவை இழந்த ரட்சிப்பை இழப்போம். அநேகருக்கு அது தெரியல. எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் உலகத்தில் போய் மாண்டு போகிறார்கள். நிறைய பேர் மாண்டு போகிறார்கள். தன்னை தானே கல்லுகளினாலே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். ரட்சிப்பை அனுதினமும் இழக்கிற கிறிஸ்துவர்கள். ரட்சிப்பை யாழகான் தெரியுமா? நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். நாளாகமத்தின் புத்தகம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம். 2 நாளாகமம் 26வது அதிகாரம். செல்ல யாராவது வாசிங்க. 26வது அதிகாரம். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து. 15வது வசனத்திலிருந்து. கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த இயந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. ஆமென். அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. வேதம் சொல்லுது பாருங்க, வேதக்காரன் தான். அவன் சேர்ந்தெல்லாம் வாய்க்கிறது, எல்லாமே அனுகூலமாய் முடிகிறது. அவன் எதை செஞ்சாலும் அவனுக்கு ஆசீர்வாதமாய் முடிகிறது. அப்போ ஆசீர்வாதமும் வேதவசனம் அறியக்கூடிய அறிவையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்தினாலே நடக்கிற கிரியைகளையும் ஒரு கிறிஸ்துவன் உணர்ந்த உடனே உள்ள இயேசுவை தள்ளிட்டு அந்த வல்லமையை பிடித்து கொள்ளுகிறான். உள்ள தேவனுக்கு பயப்படுற பயத்தை விட்டுட்டு அவன் நான் ஜெபித்தேன்கிற அந்த மேட்டின்மையை கொண்டு வருகிறான். இயேசு அதெல்லாம் 2வது புறம். நீ உன்னுடைய கிரியை, உன்னுடைய நீதி, உன்னுடைய பரிசுத்தமெல்லாம் தேவனுக்கு சமூகத்தில் கந்தலும் குப்பையுமா இருக்கிறது. ஆனால் இவன் தேவனாலே வரவர பெறப்பட்டான், எல்லா எதிரிகளையும் ஜெயித்தான், எருசலேமை திரும்பி கட்டினான், அல்லேலூயா எல்லா காரியங்களையும் செய்தான். ஆமாம், வேதம் சொல்லுது. நான் திரும்பி நானே வாசிக்கிறேன். 15வது வசனத்தில் பிற்பகுதி. அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு எல்லாமே அனுகூலமாயிற்று. எல்லாம் அனுகூலமா முடியுது, எல்லாம் அனுகூலமாக முடியுது. ஆச்சரியமான காரியங்கள் நடித்த உடனே அப்பதான் அவனுடைய ரட்சிப்பை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. இவன் நம்ம சபையில் 15 பேர் வச்சுக்கிட்டு கும்பி தட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதே இது 15,000 பேர் வந்துட்டாங்கன்னா நிற்கக்கூடிய காரியத்துக்கு தான் இன்னைக்கு உருவாக்குதல். மேட்டின்மையான சிந்தை என்னைக்கு வருதோ நீ ரட்சிப்பை இழந்து விடுவாய். இவனை பாருங்க, ஒசியா ராஜா ரொம்ப முக்கியமான ராஜா. அடுத்தால என்ன எழுதியிருக்கு? அவன் பல
பலப்பட்ட போது ஆமென் தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் ஆமென். அவனுடைய மனம் மேன்மையாகி ஒரு நிமிஷம் அவன் கீழே ஐயா அல்லையா பலப்படாம பலவீனமா இருக்கும்போது அவன் கீழே விழல. எல்லா வகையிலும் பலப்பட்டுட்டான். அபிஷேகத்தில் பலப்பட்டுட்டான், ஜெபத்தில் பலப்பட்டுட்டான், ஆண்டவர் ஆலயத்துக்கு போகிறதுல பலப்பட்டுட்டான், காணிக்கை கொடுக்கறதுல பலப்பட்டுட்டான், பரிசுத்தத்தில் பலப்பட்டுட்டான், ஜெபத்தில் பலப்பட்டுட்டான், நீதியில் பலப்பட்டுட்டான். எல்லாம் பலப்பட்ட பிறகு அவன் தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டின்மை உண்டாயிட்டு அடிச்சிட்டான். அல்லையா கோலியாத்து எங்க அடிச்சான்? ரெசிபில் அடிக்கிறான். அவன் எங்க அடிக்கிறான்? மேட்டின்மைங்கிற கல்லை கொண்டு அவன் ஆத்துமாவில் அடிக்கிறான். ஒரே அற. எத்தனை பேர் மேட்டின்மையா இருக்கணும், அது ரெசிப்பை இழக்க செய்யும். அடுத்தால எழுதிருக்கு, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து. ஆமா, அடுத்தால ஒரு கல் எடுக்கணும். தேவனுக்கு விரோதமான எல்லா காரியமும் தேவனுக்கு விரோதமாக செய்ய ஆரம்பிச்சிட்டான். நீங்க பழைய ஏற்பாடு செய்கை, இப்ப புதிய ஏற்பாடு செய்கை அல்ல, நினைவு. பழைய ஏற்பாடு கிரியை, புதிய ஏற்பாடு அல்லது ஆத்மாவில் உண்டாகிற தோற்றங்கள், மனதில் உண்டாகிற தோற்றங்கள் உன்னை விழச் செய்யும். அதனால ஆண்டவர் சொன்னார், பழைய ஏற்பாடில் நீ எத்தனை பண்டாடினாலும் கேட்டிக்க, புதிய ஏற்பாடில் இச்சையோடு நீ பார்த்தாலே நீ விபச்சாரம் செய்தாற்று. உள்ளான கிரியைகள் பழைய ஏற்பாடு, பழைய வெளிப்புறமான கிரியைகள். வேதம் தெளிவாக சொல்லுது, தேவனுக்கு விரோதமாக மீறுதல் அல்லலியா செய்து அடுத்தால தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசி. இதுதான் பிரச்சனை. அவன் மீறுதல் மனமேட்டின்மா அவன் தெரியும், நான் செய்கிற பாவம் எனக்கு தெரியும். ஆனால் தேவ சமூகத்தில் துணிகரமாய் வந்து நிற்குவது. வீழ்த்திட்டான் இயேசுவின் நாமத்தினாலே. நீ அப்படி பாவத்தோடு அல்லது பாவத்தை உணராமல் அல்லது இருதய மேட்டின்மையாகி மீறுதலுக்கு உட்பட்டு நீங்கள் தேவ சமூகத்தில் வரும்போது ஆவியானவர்களுக்குள்ளே இருந்தோம்னா உன் மனதை கசக்க வைப்பார், மனதை வேதனைப்படுத்துவார். ஆனால் நீ மனமேட்டின்மையோ துணிகரமான பாவமோ செய்யும்போது துணிகரமாய் தேவ சமூகத்தில் வந்து நிற்பாய். அப்போதான் ரட்சிப்பை இழக்கிறோம். எப்போ இழக்கிறோம்? தேவ சமூகத்தில் தன்னுடைய உணரலைன்னா அன்னைக்கு ரட்சிப்பை இழக்கிறோம். அடுத்தலாம் எழுதிருக்கு, ஆசாரியனாகிய அசரியாவும் ஆமென் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய ஆமென் 20 பேரும் அவன் பிறகே உத்தரவேற்று ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. ஆமென். தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ. ஆமென். மீறுதல் செய்தி. ஆமென். தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக நடியாது என்றார். நல்ல கேளுங்க, ஆசாரியர்கள் அவ்வளவு தூரம் புத்தி சொல்லலாம். 80 பேர் சேர்ந்துக்கிட்டோம் ஆசாரியன். ராஜாவா இருக்கலாம், உன்னை நான் எதிர்த்து நிற்கிற அந்த காரியத்தில் நீ ரட்சிப்பை இழக்க போகிறாய். எவ்வளவோ நானும் கூவுன்னா கூவுறேன் பலிபீடத்தில் நின்று. ரட்சிப்பை எனக்கு தெரியுது, இது ரட்சிப்பை இழக்க செய்யும். எனக்கு தெரியுது இந்த காரியம் நஷ்டத்தை கொண்டு வரும். ஆனால் யார் கேட்கா? அந்த 80 ஆசாரியர்களையும் மீறி இவன் போய் தூபபீடத்தில் ஏறி தூபம் காட்ட ஆரம்பித்தான். இந்த உசியா ராஜா ரட்சிப்பை இழக்கிறது கடைசி எப்போ ரட்சிப்பை இழப்பான் தெரியுமா? தேவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்யும் போது. எப்போ ரட்சிப்பை இழப்பான் தெரியுமா? ஆராதனையிலே தேவனை மட்டுப்படுத்தும் போது. எப்போ ரட்சிப்பை இழப்பான் தெரியுமா? ஆராதனையிலே தேவனுக்கும் நமக்கும் மட்டுமே தொடர்பு உள்ள ஆராதனையை அல்லையா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி மன மேட்டின்மையோடு மீறுதலோடு தேவனுக்கு ஆராதனை செய்வது. ரொம்ப காரியங்கள் சொல்லியாச்சு. அடுத்தல கோபம் கொண்டான். ஆமென். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆமென் ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆமென் ஆசாரியனுக்கு முன்பாக அவருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவருடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றுச்சு. யாரு கோபமா பேசா? என்னைக்கு ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எந்த ஆத்துமா வந்துட்டாலும் சரி பயங்கரமாய் பாதிக்கப்படுவார்கள். அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியக்காரரை சொல்லுகிறேன். அவன் ஊழியக்காரனை எதிர்த்து பேசுறான், கோபத்தோடு பேசுறான். ராஜா, அவன் பெரிய ராஜாவா இருக்கலாம் தேசத்துக்கு.
அநேக காரியங்கள் அவன் செய்கிற காரியங்கள் பூரா வர வர பலப்படலாம். ஆனால் நிற்கிற ஆசாரியன் தினமும் தேவனை தரிசிக்கிறவன். அவன் சொல்ல கேட்கல. என்ன ஆயிட்டு வேதம் சொல்லுது, அடுத்த வசனம். பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் ஆமென் சகல ஆசாரியரும் ஆமென் அவனை பார்க்கும் போது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமா அங்கேயிருந்து வெளிப்பட பண்ணினார்கள். போதும், அடிச்சிட்டான். நெத்தியில பார்த்து, ஆத்மாவில பார்த்து, மனதில பார்த்து அடிச்சு நோரிக்கிட்டான் பிசாசானவன். எல்லாருக்கும் விரல்ல குஷ்டம் வரும், கையில காலில் குஷ்டம் வரும், அல்ல சரீரத்தில் குஷ்டம் வரும். இவனுக்கு வந்தது நெற்றியில குஷ்டம். நெற்றியில அந்த மனதை தான். குஷ்டம் என்றால் என்னன்னா உணர்வற்ற தன்மை. நீ உணர்வற்ற தன்மையை கொண்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் அவன் கோலியாத்த அல்ல நெற்றியில் அடிக்கிற பிசாசானவனுடைய செய்கைக்கு ரெசிப்பை இழந்த மறு நிமிஷமே நாம் உணர்வற்ற தன்மையாய் மாறிவிடுவோம். தலை சிராய் போடணும் இயேசுவி நாமத்தினாலே. அல்லேலூயா. நேரம் ரொம்ப ஆகிட்டு நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமரின் புத்தகம் 1 அதிகாரம் 21 வசனம். கொஞ்சம் கடகடன்னு வாசிப்போம். 30 நிமிஷம் ஆகிட்டு டக்குன்னு முடிக்கணும். 1 அதிகாரம் 21 வசனம். ரோமர். அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோதரியாமல் இருந்து சிந்தனையினாலே வீணரானார்கள். ஆமென். உணர்வில்லாத அவருடைய இருதயம், அந்த நல்ல காலங்க உணர்வு இல்லாம போன உடனே இருதயமும் இருள் அடைந்து விடும். அல்லேலூயா. அந்த பொல்லாத சத்துரு ஒரு மனுஷனை தாக்குவது அவனுடைய இரட்சிப்பில், தாக்குவது மனதை. ஒரு பிசாசு ஒரு மனுஷனை தாக்குவது அவனுடைய எண்ணத்தினால் உண்டாகிற அல்லேலூயா ஆத்துமாவை. எத்தனையோ கிறிஸ்தவர்களை பார்த்துட்டா நல்ல சோத்திரம் தான், நல்ல ஜபம் தான், அடுத்த நிமிஷம் உலகம், அடுத்த நிமிஷம் எப்படி சம்பாத்தியம் பண்ணுவோம், எப்படி கட்டுவோம், எப்படி இடிப்போம், எப்படி பிடுங்குவோம், எப்படி நாட்டுவோம். அதான் அந்த ரெசிப்பை இழந்த உடனே உணர்வற்ற ஜென்மமாக மாறும். ஜபம் ஜபமாக இருக்கும், சோத்திரம் சோத்திரமாக இருக்கும், துதி துதியாக இருக்கும், மனம் திரும்புதல் கூட மனம் திரும்புதலாக இருக்கும். ஆனால் ரெசிப்பை அடையாமல் அல்லேலூயா அப்படியே பின்வாங்கி போகிறார்கள். அப்படி ரெசிப்பை இழந்தவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1 வசனம். ரொம்ப சொல்லக்கூடியது இருக்குது, நேரம் இல்லை, அதனால் சுருக்கமாக முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1 வசனம். டக்குனு மாசிய 288வது பக்கம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பின்னால் உள்ள காலங்களில் இந்த மனசு சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இதான் அடையாளம். அல்லேலூயா. சூடுண்ட பொய்யர்களினுடைய அல்லேலூயா உபதேசத்துக்கு கீழ்ப்படிவார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு வழி போகிறது தான் அவங்க கடைசி மரணம். விசுவாசத்தை விட்டு விலகிறது தான் இந்த உலகத்திலே நரகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியம். விசுவாசத்தை விட்டு விலகிறது தான் இந்த சமாதானத்தை இழக்கக்கூடிய பயங்கரமான காரியம். பிசாசு பண்ணுற காரியம் அதுதான். உடனே விசுவாசத்தை இயேசுதான் எனக்காய் மரித்தார், எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து எனக்குள்ள வாசமாக இருக்கிறாருங்கிற விசுவாசத்தை என்னைக்கு ஒரு கிறிஸ்துவன் இழக்கிறானோ அவன் சமாதானத்தின் பாதையை இழந்துருவான். சந்தோஷத்தின் பாதையை, விடுதலையின் பாதையை, அல்லேலூயா, தேவன் நமக்குள்ளே இருக்கும்போது இருக்கிற சந்தோஷம் அது இல்லாமல் போன உடனே இருக்கவே செய்யாது. ரட்சிப்பை இழந்த உடனே ஆவியானவர் விலகிடுவார். விலகின உடனே நம்முடைய பலவீனம் நம்ம என்ன முதல்ல தாக்குது? என்ன? சமாதானமற்ற நிலைமை. ஒரு விசுவாசத்தை இழந்த உடனே நம்ம ஆத்மாவில் உண்டாகிற சஞ்சலங்கள், துக்கங்கள், தவிப்புகள்,
ரட்சிப்பு இருக்குன்னு தான் ஆத்மாவில் சந்தோஷம் இருக்கும். சூடுண்ட பொய்யராய் மாறி விடுவோம். சூடுபட்டுப்போம், ஆனால் பேசுறது பூரா பொய் பேச ஆரம்பிப்போம். இதுதான் அல்லேலூயா பிசாசு பண்ணுகிற பயங்கரமான ரட்சிப்பை இழக்கக்கூடிய ஒரு பயங்கரமான கிரியைகள். நீ என்னைக்கு தலைசிராயாகிய ரட்சிப்பு உனக்கு சரியா இல்லையோ, சிலுவை உபதேசம் சரியானபடி இல்லையோ, மனம் திரும்புதல் பாவமன்னிப்பு ரட்சிப்பு இல்லையோ, ரட்சிப்பை இழந்து விடுவீர்கள். நீ யாரா இருக்கலாம், நீங்கள் 10 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், 50 வருஷம் விசுவாசியா இருக்கலாம். என்னைக்கு இயேசு எனக்காய் மரித்தார், அடக்கமடப்பட்டார், உயிர்த்தார் அப்படிங்கிற தன்மை வந்ததோ, என்னைக்கு தன் பாவத்தை தேவன் உணர்வடைய செய்யும்போது சிலுவை முன்பாக சென்று தன் பாவங்களை அறிக்கை செய்து விடுதலை அடையக்கூடிய பலனை பெறவில்லையோ, ரட்சிப்பை இழந்து விடுவீர்கள். ரட்சிப்பை இழந்துட்டுனா நடைபிணம், வேதம் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க, நடைபிணமாய் மனுஷன் மாறிடுவான். பூமியில் அல்லேலூயா எத்தனையோ நடைபிணங்களை பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா உற்றார் உறவினர்களை இழந்த நடைபணங்கள், பணங்களை இழந்த மனுஷனுடைய நடைபணங்கள், தன்னுடைய அறிவை இழந்த நடைபணங்கள், எத்தனையோ பேர் அல்லேலூயா உலகத்தின் பலத்தை இழந்து நடைபணமாய் சுற்றுகிறது போல கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பை இழந்து, இயேசுவை இழந்து, பரிசுத்தாவியானவருடைய பாதுகாப்பை இழந்து நடைபிணங்களாய் அழைய ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் காரியம். நான் தெளிவாக சொல்கிற காரியம், பிசாசு கண்ணி வைக்கிறது உங்கள் நீதியை மட்டுமல்ல, உங்கள் பரிசுத்தத்தை மட்டுமல்ல, அங்கே உங்கள் ரட்சிப்புக்கு விரோதமாக தான் பிசாசு வருவான். அது பரிசுத்தத்தின் வழியாய் ரட்சிப்பை இழக்க செய்யலாம். நீ அநீதி செய்ய வைத்து உன்னை ரட்சிப்பை இழக்க வைக்கலாம். இச்சையின் வழியாய் உன்னை ரட்சிப்பை இழக்க வைக்கலாம். சட்டத்தை மீற வைத்து உன்னை ரட்சிப்பை இழக்க வைக்கலாம். மொத்தம் இந்த ரட்சிப்பை இழந்த நிமிஷத்தில் இயேசுவின் மேலே வைக்கிற விசுவாசத்தை இழந்து போவீர்கள். என்னைக்கு விசுவாசத்தை இழந்துருமோ அன்னைக்கே நாம் இந்த பூமியிலே ஜீவனற்றவர்களாய் மாறுவோம். கிறிஸ்துவின் நடத்துதலை இழந்தவர்களாய் காணப்படுவோம். இதுதான் காரியம். எல்லாரும் முழங்கால் படிடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். இயேசுவே